வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ பார்ன் பேபிஸ் இருக்குது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கெலாம் ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் கம்பல்சரி நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணணும். அதான் மதர்ஸ் மில்க் தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது டெலிவரி ஆகிறக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் உமனுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே சிக்ரீஷன் ஆரம்பிச்சிடும். அது சில பேர் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அது பாலே வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது குழந்த அந்த அந்த சைல்டு சக் பண்ண தான் அது சிக்ரீஷன் ஜாஸ்தி ஆகும். இப்போது அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடும் இவங்க சாப்பிட்ணும். அதாவது லாக்டேட்டிங் மதர்ஸு இல்லை ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும். இப்போது ரத்தம் தான் உங்களுக்கு அவங்க ரத்தம் தான் பாலாக கொடுக்குறதுனால அவங்களுக்கு பிளட்டு கம்மியாகும். அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இவங்க பிளட்டு நல்லா பீட்ரூட்டு அப்புறம் அந்த மாதிரி நல்ல நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ணும். அப்போ சில சமயம் ரொம்ப அப்படியும் அது பால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டரை போய் பார்த்தோன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பூண்டை பாலில் வேக வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் ப்ரெட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பால்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய வரும். இப்போ இந்த மாதிரி பாலில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க, வரும்போது எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. டைரெக்டாக நம்ம அதை குழந்தைய தக் பண்ண வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாமல் இருக்கும்போது குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பெருசாகும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக நோயெல்லாம் அதுங்களை தாக்கும். சில சமயம் நம்ம பிரெஸ்ட் ஃபீடே பண்ணுறோம், அது சாப்பிட மாட்டேங்குது, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னா உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, ஜுரம் அந்த மாதிரி இருந்தால் கூட குழந்தைங்க இந்த பால்லாம் குடிக்காது. அப்போ நம்ம ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டுட்டு அது பிரகாரம் நடக்கிறது நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.